ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம ரைஸ் ஆஃப் தி லிமிட்லெஸ் நெக்ரோமேன்சர் மானோட 12வது எபிசோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். போன எபிசோடோட லாஸ்ட்ல என்ன நடந்திருக்குன்னா, ஹீரோவும் அந்த அபாக்ஸ் டஞ்சனாலுக்கு போயிட்டு லைலா அப்படிங்கிற ஒரு பொண்ணு கிட்ட இங்க எந்த டஞ்சன் எனக்கு ஹை எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும்னு கேட்டுட்டு அங்க இருக்க ஒரு ஸ்பைடர் நெஸ்ட்ல ஹீரோ டிஃபிகல்ட்டி செலக்ட் பண்ணிட்டு போய் அசால்ட்டா கிளியர் பண்ணிட்டு வந்திருப்பான். இதை பார்த்து அங்க இருந்தவனுங்களும் யாரா நீ உன்னால எப்படா இவ்வளவு சீக்கிரமா இதை கிளியர் பண்ண முடிஞ்சுன்னு ஷாக் ஆயிருப்பானுங்க. ஹீரோவும் உங்ககிட்ட பேசுறதுக்குலாம் டைம் இல்ல, நான் டூம்ஸ்டே டிஃபிகல்ட்டி கிளியர் பண்ணணும் அப்படின்ட்டு உள்ள போய் அங்க இருக்க பீஸ்டுங்களை கொண்டு லெவல் 15 வந்திருப்பான். இதுல அவனோட மானா லிமிட்டே ரிமூவ் ஆயிருக்கும். இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். இந்த எபிசோட ஸ்டார்டிங்லயே அந்த டஞ்சன்ல இருக்க ஒரு அடல்ட் ஸ்பைடரும் ஹீரோ அட்டாக் பண்ண வருது. அப்ப ஹீரோவோட சொல்ஜரும் அதோட கதையை முடிச்சதுல நம்ம ஹீரோக்கு ஒரு மானா பாயிண்ட் போனஸ் ஆயிருக்கு. அப்ப ஹீரோவும் டே ஆர்ச்சர் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், இது உன்னோட டர்ன் அப்படிங்கிறான். ஆர்ச்சரும் அவனோட மேஜிக் ஆரோ பராஜ் டெக்னிக்கை யூஸ் பண்றான். இதுல அங்க இருக்க நிறைய ஸ்பைடர்ஸ் ஆகுதுங்க. இது மூலியமா ஹீரோவுக்கு 104 மானா பாயிண்ட் கிடைச்சிருக்கு. இப்ப டோட்டலா 470 இருக்கு. ஹீரோவும் நான் இதே மாதிரி ரொம்ப ஸ்லோவா டெவலப் ஆயிருந்தேன் அப்படின்னா இந்த 105 மானா பாயிண்ட் அட்டைன் பண்றதுக்கு 21 லெவல் போயிருக்கணும். பட் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் ரிமூவ் ஆனதுனால இதை 5 நிமிஷத்துல முடிச்சிட்டனே அப்படின்ட்டு என்னதான் என்னோட எம்பி ரெஸ்ட்ரிக்ஷன் ரிமூவ் ஆயிருந்தாலும் கூட நான் எனிமீஸை கொல்லும் போது அந்த எம்பியோட டோட்டல் கவுண்ட் மட்டும் தான் ஏறுத ஒழிஞ்சு கரண்ட் கவுண்ட் ஏற மாட்டேங்குது. இது ஃபுல் ஆகிறதுக்கு நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணுமே அப்படின்ட்டு டே ஆர்ச்சர் இதுக்கு மேல நீ எந்த ஆரையும் ஷூட் பண்ணாத, பாஸ் மான்ஸ்டருக்காக உன்னோட எனர்ஜியை கன்சர்வ் பண்ணி வை அப்படின்ட்டு அவனோட நார்மல் ஸ்கெலிட்டனா கன் பவுடர் ஸ்கெலிட்டனா மாத்தி அங்க பிளாஸ்ட் ஏற்படுத்துறான். அப்ப அந்த டஞ்சனுக்கு வெளியே இருக்கணுங்களும் டே இந்த நெக்ரோமேன்சரே நம்மளோட ரெக்கார்டை பிரேக் பண்ணிடுவானுன்னு பேசிட்டு இருக்கானுங்க. இன்னொருத்தனும் டே நீலாம் கவலையே படாத, இந்த டூம்ஸ்டே டிஃபிகல்ட்டி எவ்வளவு கஷ்டம்னு உனக்கே தெரியும், அவனாலாம் இதை கன்ஃபார்ம் கிளியர் பண்ண முடியாது அப்படிங்கிறான். அப்ப அந்த டேங்கும் இந்த பொடி பையன் ஹீரோ டிஃபிகல்ட்டியை கிளியர் பண்ணதுனால இப்ப டூம்ஸ்டே டிஃபிகல்ட்டிக்கு போயிருக்கான். சோலோவா இந்த டூம்ஸ்டே டிஃபிகல்ட்டியை கிளியர் பண்ணணும் அப்படின்னா அட்லீஸ்ட் 1 hour ஆகணும் அப்படிங்கிறான். அப்ப அந்த டஞ்சனுக்குள்ள பார்த்தா ஒரே பிளாஸ்டா இருக்கு. ஹீரோவும் முடிஞ்சிச்சு அப்படிங்கிறான். பார்த்தா இப்ப அடுத்த லெவலுக்கு போயிட்டு இந்த டூம்ஸ்டே டிஃபிகல்ட்டியால மறுபடியும் நான் 2 லெவல் கெயின் ஆயிட்டேன். ஆக்சுவலி இந்த டூம்ஸ்டே டிஃபிகல்ட்டியோட ஸ்பைடர் எம்ப்ரஸ் எனக்கு 60,000 எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்கு. இது இன்சேனா இருக்குன்னு டெவலப் ஆகிட்டு இந்த அபாக்ஸ் டஞ்சன் வரதே டெவலப் ஆகிறதுக்கு தான். அதுவும் என்ன மாதிரி சோலோவா டெவலப் ஆகும்போது எவனுக்கும் எக்ஸ்பீரியன்ஸா ஷேர் பண்ணவும் வேண்டாம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி என்னோட எம்பி ரெஸ்ட்ரிக்ஷன் ரிமூவ் ஆனதுனால இப்போ 615 எம்பி பாயிண்ட் கிடைச்சிருக்கு. இப்போ என்கிட்ட டோட்டலா 880 எம்பி பாயிண்ட் இருக்கு அப்படின்ட்டு என்னோட இன்வென்ட்ரி ஸ்லாட் வேற ரொம்ப ஃபுல்லா இருக்கு. இங்க இருக்க ஒரு சில ஐட்டம் எனக்கு தேவையில்லாததான், அதனால இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு இப்ப கிடைச்ச லூட்டை மாத்திக்க வேண்டியதுதான் அப்படின்னு பாக்குறான். அப்ப அந்த டஞ்சனுக்கு வெளியில மறுபடியும் பெல் அடிக்குது. அந்த பச்சை மண்டையும் எனது மறுபடியும் ரெக்கார்டு பிரேக் ஆயிடுச்சுன்னு ஷாக் ஆகுறான். பேங்க்லாம் மிரண்டு போயிட்டு இதுக்கு வாய்ப்பே இல்ல, நாங்க 5 பேர் போனப்பயே 40 நிமிஷத்துக்கு மேல ஆனிச்சு. பட் இந்த பொடி பையன் சோலோவா போய் 30 நிமிஷத்துல எப்படா இதை கிளியர் பண்ணான்னு மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்கிறான். அப்ப ஹீரோவும் அந்த டஞ்சனை விட்டு வரான். அந்த பச்சை மண்டையும் நம்மளோட காடு டயர் ப்ரோ வந்துட்டாரு, அவரு இன்னைக்கு அந்த ஹீரோ லெவல் டிஃபிகல்ட்டில ரெக்கார்டு செட் பண்ணது மட்டும் இல்லாம டூம்ஸ்டே டிஃபிகல்ட்டி இருக்க ஸ்பைடர் நெஸ்ட்லயும் ரெக்கார்டு செட் பண்ணியிருக்காரு. இவர் உண்மையிலேயே யாரு தான், ரொம்ப ஸ்ட்ராங்கான மைண்டாவும் இருக்கு, அன்ஃபர்கட்டபிள் பவரும் இருக்கு, நெக்ஸ்ட் மிஸ்டீரியஸான ஐடென்டிட்டியும் வச்சிருக்காரு. இவர் யாரா இருக்கும் நான் தெரிஞ்சுக்கிட்டே அவனுமே ஆர்வத்தோட இருக்கான். ஹீரோவும் லைலா எங்கன்னு கேட்கறான். அந்த பச்சை மண்டையும் இவரு இந்த மாதிரி பவர்ஃபுல்லான ப்ரொஃபஷனல் கூட நான் இருந்து சண்டை போடணுங்கிறது என்னோட ரொம்ப நாள் ஆசை அப்படின்ட்டு டே டேங்க் இவரை பார்த்து நான் வெறியாயிட்டேன், ஸோ சீக்கிரமா இன்னொரு டஞ்சனை போய் சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு கூப்பிடுறான். அந்த டேங்கும் இல்ல, நான் கடைசி 1 மாசமா பிளான் போட்டு என்னோட ஒரு கண்ணும் போனதுல இந்த ரெக்கார்டை 3/4 மணி நேரத்துல செட் பண்ணியிருக்கேன். பட் இந்த நெக்ரோமேன்சர் எப்படா சோலோவா ரெக்கார்டு செட் பண்ணா அப்படின்ட்டு சரி ஓகே நான் ஃபைனலி என்னோட ஃபேமிலி ஃபிஷிங் ஷாப் பிசினஸை நடத்தலான்ட்டு இருக்கேன், இந்த ப்ரொஃபஷனல்ஸ் பார்த்துலாம் எனக்கு செட் ஆகாது அப்படின்ட்டு போறான். அந்த பச்சை மண்டையும் என்னது நீ இந்த வேலையை விட்டு போறியாடான்னு கேட்கறான். அந்த டேங்கும் இல்ல அம்மா நான் என்னோட கண்ணை இழந்துட்டேனே அப்படின்னு கதறிட்டு போறான். ஹீரோவும் இந்த அம்மா உன்னோட கமிஷன் அப்படின்னு கொடுக்குறான். லைலாவும் இல்ல எனக்கு வேண்டாம், நான் உங்ககிட்ட இனிமே காசு வாங்க மாட்டேன் அப்படிங்கிறா. ஹீரோவும் எதுக்கு வாங்க மாட்டான்னு கேட்கறான். லைலாவும் ஏன்னா நீங்க ஒரே நாள்ல 2 ரெக்கார்டை பிரேக் பண்ணிருக்கீங்க, இந்த இன்ஃபர்மேஷனை அதுக்கான போனஸா வச்சுக்கோங்க அப்படின்ட்டு இந்த கோல்டன் கிறிஸ்டலை வச்சிருக்கிறது மட்டும் இல்லாம ஒரே நாள்ல 2 ரெக்கார்டையும் பிரேக் பண்ணியிருக்கான். இந்த ப்ளூட்டோ ஆர்டினரியான பிளேயர் கிடையாது, ஸோ இவன் சைடு இருந்தா அது எனக்கு பெனிஃபிட்டா தான் இருக்கும் அப்படின்ட்டு சரி என்ன ஃபாலோ பண்ணுங்க, நான் உன்னை எக்ஸ்சேஞ்ச் பண்ற இடத்துக்கு கூட்டிட்டு போறேன் அப்படிங்கிறா. ஹீரோவும் தேங்க்ஸ் அப்படின்ட்டு போறான். லைலாவும் நாம இந்த அபாக்ஸ் டஞ்சனோட எக்ஸ்சேஞ்ச் சென்டருக்கு வந்துட்டோம் அப்படிங்கிறா. அங்க ஒரு பட்லர் வந்து வெல்கம் சார், நீங்க ஏதாவது விற்கவோ இல்ல வாங்க விரும்புறீங்களான்னு கேக்குறாங்க. ஹீரோவும் நான் செல் பண்ணணும் அப்படிங்கிறான். அங்க வந்தவனும் இந்த லெவல் 17 இருக்க நெக்ரோமேன்சர் கிட்ட எப்படியும் நல்ல விஷயம்லாம் இருக்காது, சரி ஓகே சார் அந்த டேபிள்ல உங்களோட எக்யூப்மெண்ட்டை வைங்க, நான் அதை அனலைஸ் பண்றேன் அப்படிங்கிறான். ஹீரோவும் எனது இந்த டேபிள்யா, இது பாக்குறதுக்கு ரொம்ப ஸ்மாலா இருக்க மாதிரி இருக்கேன்னு கேக்குறான். அங்க இருந்தவனும் இந்த குழந்தை பையன் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பிரீமியம் ட்ரேடிங் பிளாட்ஃபார்முக்கு வந்தது போல இல்லை அப்படின்ட்டு சார் இது பிரீமியம் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம், இங்கெல்லாம் நாங்கள்
இப்படி தான் ட்ரேடு பண்ணுவோம். ஸோ நீங்கள் நம்பி அந்த டேபிள் மேலே உங்களோட எக்யூப்மெண்ட்டை வைக்கலாம் அப்படிங்கிறான். ஹீரோவும் ஆல்ரைட் அப்படின்ட்டு அவனோட எல்லா எக்யூப்மெண்ட்டையும் வெளியே வர வைக்கிறான். அங்கே இருந்தவனும் இந்த பொடி பையன்கிட்ட அப்படி எவ்வளோ தான் இருக்க போகுதுன்னு பார்க்கலாமேன்ட்டு இலக்காரமாக பார்க்குறான். ஹீரோவும் அவனோட எல்லா எக்யூப்மெண்ட்டையும் வெளியே வர வச்சுட்டு இது அந்த சீலிங்கையே தொற்றுச்சு போல அப்படிங்கிறான். இதை பார்த்தாங்க வேலை செஞ்சவனும் என்ன அது இவ்வளோ அப்படின்னு வாயை பொழக்கிறான். அடுத்த எபிசோட ஸ்டார்டிங்கில் அங்கே வேலை செஞ்சிருந்தவனும் டே உங்ககிட்ட இவ்வளோ கியர் இருக்கா, இதை நீ எங்கேருந்துடா கலெக்ட் பண்ணிட்டு வந்த அப்படின்னு ஷாக் ஆகிட்டு இவங்கிட்ட இவ்வளோ எக்யூப்மெண்ட் இருக்கு அப்படின்னா இவன் எத்தனை டஞ்சனுக்கு ரைடு போயிருக்கணும். எப்படி இருந்தாலும் இந்த லூட் எல்லாம் அவனோட பார்ட்டி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணி தானே இருந்திருக்கணும். இன்கேஸ் இவன் சோலோவா ரைடு போயிருக்கானா கூட இது ஒன்றும் நார்மல் ஆவரேஜ் கியர் இல்லையேன்னு ஷாக்ல பாக்குறான். ஹீரோவும் ஏதோ என்னோட லக்ல இத்தனை டிராப்ஸ் வந்துருச்சு அப்படிங்கிறான். அங்கிருந்தவனும் என்னது லக்கா, இவ்வளோ ஐட்டத்தை லக்கு மூலியமா கலெக்ட் பண்றதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஸோ இவன் கன்ஃபார்ம் ஒரு வெல்த்தியான ஃபேமிலியோட யங் மாஸ்டரா இருக்கிறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு சார் உங்க இன்வென்ட்ரியில இருந்த ஐட்டம் ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்க மாதிரி இருக்கு. ஸோ நீங்க போயிட்டு நாளைக்கு வந்தீங்க அப்படின்னா நான் அதுக்குள்ள எல்லாத்தையும் அப்ரைஸ் பண்ணி உங்களுக்கான கரெக்டான விலையை சொல்லிடுவோம் அப்படிங்கிறான். ஹீரோவும் இவன் இதுக்கு முன்னாடி நாங்கள் உள்ள வந்தப்ப ரொம்ப அலட்சியமா எங்களை பார்த்தான், பட் இப்போ அப்படி பார்க்கல அப்படின்ட்டு சரி ஓகே நாங்கள் நாளைக்கே வரோம் அப்படிங்கிறான். லைலாவும் ஓகே சார் நம்ம இங்கேருந்து கிளம்பலாம், அண்டு பக்கத்தில் தான் எக்யூப்மெண்ட் மாலும் இருக்கு, நீங்கள் அதை பார்க்க விரும்புறீங்களான்னு கேட்குறா. ஹீரோவும் என்னோட ஜெயின்ட் ராக் ஸ்டாஃப் அண்டு நைட் ஷேடு ரோபு இது ரெண்டும் இப்போ பேசிக்கான ஐட்டமாக மாறிடுச்சு. ஸோ இதை அப்கிரேட் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு போல அப்படின்ட்டு சரி அதை போய் செக் பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிறா. லைலாவும் சரி வாங்க சார் நான் கூட்டிட்டு போறேன்ட்டு போறா. ஹீரோவும் அந்த எக்யூப்மெண்ட் இருக்க இடத்துக்கு போயிட்டு எனது இந்த இடத்துல இவ்வளோ கியர்ஸ் இருக்கா அப்படின்ட்டு இதெல்லாம் பார்க்கும்போது நெக்ரோமான்சருக்காகவே இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா இந்த ஸ்கைத் ஆஃப் டெத்தை யூஸ் பண்றது மூலியமா இன்னொரு நெக்ரோமேண்டிக் சோல்ஜரை எக்ஸ்ட்ரா சமன் பண்ண முடியும். பட் இது எனக்கு யூஸ் ஆகாது அண்ட் என்னோட எம்பி லிமிட்டும் ரிமூவ் ஆனதுனால இதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம், சரி நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போமா அப்படின்னு கேட்கறான். இதை கேட்டு ஷாக்கான லைலாவும் என்னது இந்த நெக்ரோமான்சருக்கு ஸ்கைத் ஆஃப் டெத் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லையா, அப்படின்னா இவனால எத்தனை சமன்ஸ்டா பண்ண முடியும் அப்படின்னு ஷாக் ஆகிட்டே சார் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிறது அந்த கேபினெட்ல இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறா. அங்க போய் பார்த்தா அமித்திஸ்ட் ரிங் அப்படின்னு ஒன்று இருக்கு, இதை யூஸ் பண்றது மூலியமா ஹீரோக்கு 50 MP பிளஸ் ஆகும். லைலாவும் சார் இந்த அமித்திஸ்ட் ரிங்குக்கு எந்த ஸ்பெஷல் எஃபெக்டும் இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு 50 MP ஜஸ்ட் இதை வியர் பண்றது மூலியமாவே கிடைக்கும் அண்ட் நீங்களும் ஒரு நெக்ரோமான்சருங்கிறதுனால இது உங்களுக்கு பர்ஃபெக்டா சூட் ஆகும் அப்படிங்கிறா. ஹீரோவும் என்னது 50 MP தானா, இது நம்ம எல்லர் கிரௌலி கொடுத்த மூன்லைட் ரிங்கு கூடலாம் கம்பேரே பண்ண முடியாது அண்ட் அது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு சில ரைடு முடிச்சோட்டி நான் இந்த எம்பியை பத்தியும் கவலைப்பட வேண்டியதில்லை அப்படின்ட்டு அது வந்து லைலா வேற ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருக்குமா, எனக்கு இந்த எம்பி பத்திலாம் கவலைப்படல அப்படிங்கிறான். இதை கேட்டு லைலாவும் என்னது உங்களுக்கு எம்பியும் இன்க்ரீஸ் பண்ண வேண்டாம் சமன்ஸ் கவுண்டையும் இன்க்ரீஸ் பண்ண வேண்டாம்னா எக்ஸாக்டா என்னதான் வேணும்னு கேட்குறா. ஹீரோவும் என்னடா இதுன்னு ஷாக் ஆகிட்டு என்னை இந்த ஐட்டம் ஆட்டோமேட்டிக்கா அட்ராக்ட் பண்ணுது, நான் இப்ப எதுக்கு முன்னாடிடா நின்றுட்டு இருக்கேன், இது என்னடான்னு கேட்குறான். இந்த ஐட்டத்தோட பேர் என்னன்னா நெதர் கிங் ரோப், இது அந்த நெதர் கிங் செட்டோட ஒரு பார்ட் அண்ட் குவாலிட்டியோ டிமானிக் யூனிக் அண்ட் எஃபெக்டே 50 MP பிளஸ் ஆகும். தென் டிமானிக் எஃபெக்ட் என்னன்னா 100 நார்மல் ஸ்கெலிட்டனை சாக்ரிஃபைஸ் பண்றது மூலியமா ஒரு எலைட் சமன் பண்ண முடியும் அண்ட் இந்த ஐட்டம் ஒன்றும் சேலுக்கு இல்லை, இது சும்மா டிஸ்பிளேக்கு மட்டும்தான். அந்த லைலாவும் சார் உங்களுக்கு இதுதான் வேணுமான்னு கேட்குறா. ஹீரோவும் இதுல என்ன பிரச்சனை கேட்குறான். லைலாவும் சார் இந்த கியர் நீங்க நெக்ரோமான்சரா இருக்கிறதுனால சுத்தமா உங்களுக்கு இது செட்டே ஆகாது அண்ட் மற்ற சமனிங் கிளாஸ் வச்சிருக்கீங்க கூட சிக்னிஃபிகண்டா இந்த 100 மினியன்ஸை சமன் பண்ணி ஒரு எலைட் சோல்ஜரை சமன் பண்றதுக்குலாம் வாய்ப்பே இல்லை. ஈவன் நீங்க 100 லெவல்லயே இருந்தாலும் சைமல்டேனியஸ்லி இந்த 100 சமன்ஸ் பண்றது அப்படிங்கிறது நடக்காத காரியம் அப்படிங்கிறா. ஹீரோவும் சைமல்டேனியஸா 100 சமன்ஸ் பண்ணி அதை இன்ஸ்டன்டா சாக்ரிஃபைஸ் பண்ண முடியாதுதான், பட் இது எனக்கு செட் ஆகாது அப்படின்ட்டு இந்த வார் டைம்ல நான் கண்டினியூஸா எலைட் சோல்ஜர்ஸை சமன் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இது எனக்கு பர்ஃபெக்டான மேட்ச் தான் அப்படின்ட்டு எனக்கு இதுதான் வேணும் இது மட்டும்தான் வேணும் அப்படின்ட்டு சரி இந்த ஐட்டத்தை எதுக்கு நாட் ஃபார் சேல்னு போட்டிருக்காங்க இதோட கதை என்னன்னு கேட்குறான். லைலாவும் இவருக்கு இந்த கியர் வேணும்னா இவர் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருப்பாருன்னு நினைச்சுக்கிட்டு சரி இந்த ஷாப் ஓனர்கிட்ட நான் அப்ரெண்டிஸா சேரும் போது இதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். லாஸ்ட் ரிஃப்ட் வார்ல ஹை லெவல்ல இருக்க டீமன் பீஸ்ட்டை தோக்கடிச்சதுக்கு இந்த யூனிக் குவாலிட்டி ஐட்டம் கிடைச்சிச்சான் அண்ட் இதோட குவாலிட்டியும் ஹையஸ்ட் இல்லை, தென் இதோட சைடு எஃபெக்டும் வீக்கா இருக்கு. ஸோ அதனாலேயே எந்த 5 மேஜர் கில்டுக்குமே இது வேண்டாம், அதனால தான் சார் இதை டிஸ்பிளேக்காக மட்டும் வச்சுக்கிறாங்க அப்படிங்கிறா. ஹீரோவும் இல்ல இதை ஒன்றும் டிஸ்பிளேக்காக வைக்கல எனக்காக தான் வச்சிருக்காங்கடா அப்படின்ட்டு நீ ஒன்றும் கவலைப்படாத தம்பி நான் உன்னை சீக்கிரம் ஃப்ரீ பண்ணிடுறேன் அப்படின்ட்டு ஏமா லைலா இந்த நாட் ஃபார் சேல் ஐட்டத்தை ஆப்டைன் பண்றதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு கேட்குறான். லைலாவும் நீ என்னடா வந்ததுலேருந்து கேள்வி மட்டுமே தான் கேட்டுட்டு இருக்கிற அண்டு இது எப்பரா எனக்கு தெரியும் அப்படின்ட்டு கன்ஃபார்ம் சொல்ல முடியாது, பட் ஒரு வழி இருக்கு அப்படிங்கிறா. ஹீரோவும் என்ன வழின்னு கேட்குறான். லைலாவும் வருஷம் இந்த அப்பாக்ஸ் டஞ்சன் ஹாலில் ஒரு டோர்னமெண்ட் நடக்கும், அதில்
யாரு சாம்பியனா வராங்களோ அவங்களுக்கு தேவையான ஐட்டத்தை இங்க இருந்து நம்ம எடுத்துக்க முடியும். ஆனா இதுக்கு முன்னாடி இந்த அபெக்ஸ் டஞ்சனாலோட எல்லா சாம்பியன்ஸுமே அதிக குவாலிட்டியில இருக்க எக்யூப்மெண்ட்டை மட்டும்தான் எடுத்தாங்க. பட் எவனுமே இந்த மாதிரி வீணா போன குப்பையை டிஸ்பிளேவுக்காக வச்சிருக்கிறத எடுக்கணும்னு நினைச்சது இல்ல. சோ இது ரூல்ஸ்ல இன்க்ளூட் ஆகுமா இல்லையான்னு எனக்கு தெரியல அப்படிங்கிறா. ஹீரோவும் அதெல்லாம் இல்ல, கன்ஃபார்ம் இது ரூல்ல அப்ளை ஆகணும், அப்படி இல்லைனா அப்ளை ஆக வைப்பேன் அப்படின்ட்டு இனி சிம்பிளா அந்த அபெக்ஸ் டஞ்சனாலோட டோர்னமெண்ட்ல வின் பண்ணா மட்டும் போதுன்னு பாக்குறான். லைலாவும் என்னது நீ அந்த அபெக்ஸ் டோர்னமெண்ட்ல கலந்துக்க போறியா? இந்த டோர்னமெண்ட்ல அசூர் டிராகனு, அப்புறம் ஒயிட் டைகரு, தென் ஃபீனிக்ஸ் அண்ட் பிளாக் டார்டாய்ஸ், தென் ஹோலி டியர், இந்த கில்டுல தான் இந்த டோர்னமெண்டோட ஸ்பான்சர்ஸ் அப்படிங்கிறதுனால ஒன்லி இந்த கில்டு மெம்பர்ஸ்னால மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் அப்படின்ட்டு. சரி ஓகே, நீயும் ஒரு எலைட் ப்ரொஃபஷனலா ஆகணும் அப்படின்னு கோல் வச்சிருக்க போல. சோ அதனால ட்ரைனிங் பண்ணணும். நீ இங்க நின்று டைம் வேஸ்ட் பண்றதோட சாகிற அளவுக்கு ட்ரைனிங் பண்ணன அப்படின்னா உன்னால ஒரு நாள் அந்த ஹெவன்ஸுக்கு கூட போக முடியும் அப்படிங்கிறா. ஹீரோவும் நீ ஒன்னும் கவலைப்படாத ரோபோ, நான் உன்னை கன்ஃபார்ம் இந்த டோர்னமெண்ட் முடிஞ்சோட்டி ஃப்ரீ பண்ணுவேன் அப்படின்னு அதுகிட்ட பேசிட்டு இருக்கிறான். லைலாவும் டே நான் சொல்றத கேட்கறியே இல்லையா, ஏன் பைத்தியமாட அந்த ரோபோ கிட்ட பேசிட்டு இருக்க? இந்த அபெக்ஸ் டோர்னமெண்ட்ல ஏ ரேங்கோ இல்ல எஸ் ரேங்க்ல இருக்கக்கூடிய ஜீனிஸால மட்டும்தான் கலந்துக்க முடியும், உன்னாலலாம் அதுல சர்வேவே ஆக முடியாது அப்படிங்கிறா. ஹீரோவும் அட ஏமா நீ தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த 5 மேஜர் கில்டுல இருக்க எலைட் பீப்புள்ஸ்னால கலந்துக்க முடியும்னு சொன்னேன். சோ என்னாலேயே அது கன்ஃபார்ம் முடியும், நான் கன்ஃபார்ம் இதுல வின் பண்ணுவேன் அப்படிங்கிறான். லைலாவும் தலையில கையை வச்சுட்டு ஏன்டா உன்ன மாதிரி நெக்ரோமன்ஸருக்கு எங்க இருந்தடா இவ்வளவு கான்ஃபிடென்ட் வருது, உன்னை என்னால சுத்தமா புரிஞ்சிக்கவே முடியலையே அப்படிங்கிறா. ஹீரோவும் சரி இந்த டோர்னமெண்ட் இந்த இயர்ல எப்ப ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு கேக்குறான். லைலாவும் ரொம்ப சீக்கிரமா, இன்னும் 2 வாரத்துல அப்படிங்கிறா. ஹீரோவும் ஓ இன்னும் 2 வாரம் டைம் இருக்கா, இது ஒன்றும் ரொம்ப அதிகம் இல்ல பட் ரொம்ப கம்மியும் இல்ல அப்படின்ட்டு. இந்த 2 வாரத்துல என்னோட எம்பி பவரை கன்ஃபார்ம் மேக்ஸிமைஸ் பண்ணிட முடியும். தென் என்னோட எம்பி ரெஸ்ட்ரிக்ஷன் ரிமூவ் ஆனதுனால இதெல்லாம் எனக்கு சப்ப மேட்டர் அப்படின்ட்டு சரி நான் இங்க இருந்து கிளம்புறேன், நாளைக்கு ஒன்று வந்து பாக்குறேன், ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ட்டு போறான். லைலாவும் என்னடா சொன்ன அப்படின்னு ஷாக் ஆயிட்டு என்னது இன்னும் 2 வாரம் தான் இருக்கு அப்படின்னு அசால்ட்டா ரெஸ்ட் எடுக்க போறானா. யாரா நீ எங்க இருந்துடா வந்திருக்க, உன்னைனால புரிஞ்சிக்கவே முடியலையேன்னு ஷாக்ல பாக்குறா. அடுத்த எபிசோட ஸ்டார்டிங்ல ஹீரோட அப்பார்ட்மெண்ட்டை காட்டுறாங்க. அவனும் ஃபைனலி ரீசார்ஜ் ஆயாச்சு, பட் நான் ஃபர்ஸ்ட் இது செக் பண்ணி ஆகணுமே அப்படின்ட்டு ஆர்ச்சர் உங்ககிட்ட XI மாஸ்க் மேனுக்கான எத்தனை ஸ்கில்ஸ் இருக்குன்னு கேட்குறான். அவனும் 4 மாஸ்டர் அப்படிங்கிறான். ஹீரோவும் சரி உன்னோட ஸ்கில் பேனலை ஓப்பன் பண்ணு அப்படிங்கிறான். ஆர்ச்சரும் உங்க கமாண்ட் படியே மாஸ்டர்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா மொதல் ஸ்கில்லே XI விஷன், இதோட எஃபெக்ட் என்னன்னா விஷுவல் ரேஞ்ச் 1 மைலுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகும், தென் எனிமியோட வீக்னஸை டிடெக்ட் பண்ண முடியும். தென் செகண்ட் மேஜிக் ஏரோ, இதோட எஃபெக்ட் என்னன்னா இது அதிகப்படியான எம்பியை கன்சியூம் பண்ணி ஒரு மேஜிக் ஏரோவை ரேஞ்ச் மேட்ச்டு விஷன் கூட கம்பைன் பண்ணி விடுறது மூலியமா 100% டேமேஜ் ஹிட் ஆகும். தென் தேர்டு மேஜிக் ஏரோ பராஜ், இதோட எஃபெக்ட் என்னன்னா இதுவுமே அதிகப்படியான எம்பியை கன்சியூம் பண்ணி ஒரு ஸ்பெஷல் டைப் ஏரோவை ஷூட் பண்ண முடியும். அந்த ஃபார்மேஷன் ஒன்ஸ் ஆக்டிவேட் ஆனதும் அதுல இருந்து சைமல்டேனியஸா நிறைய ஏரோ ஷூட் ஆகும். தென் லாஸ்டா ஸ்டார் பிரீஷிங் ஏரோ, இதோட எஃபெக்ட் என்னன்னா இதுவும் எம்பியை கன்சியூம் பண்ணும். தென் நம்ம இந்த ஏரோவுக்கு எவ்வளவு எம்பியை கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு இதோட சைஸ் இருக்கும். அண்ட் எனிமிக்கு எவ்வளவு தான் டிஃபென்ஸ் இருந்தாலும் அதோட மேக்ஸிமம் டேமேஜை இது அட்டைன் பண்ணும். ஹீரோவும் இந்த ஸ்டார் பீஷிங் ஏரோ இது மேக்ஸிமம் டேமேஜ் கொடுக்கும் அண்ட் இது பவர்ஃபுல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியுது, பட் இதை நீ ஏன் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணனதே இல்லைன்னு கேட்குறான். ஆர்ச்சரும் மாஸ்டர் இந்த ஸ்கில்ல சார்ஜ் பண்றதுக்கு அட்லீஸ்ட் 3 நிமிஷம் ஆகும். ஸோ நம்ம காம்பேக்ட்ல எங்கேஜ் ஆகிருக்கும் போது சேஃபான இடத்துல இருந்து ஷூட் பண்ற மாதிரி எந்த ஒரு சுச்சுவேஷனும் இது வரைக்கும் வந்ததில்லை அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் உங்களுக்கு எம்பி லிமிட் இருந்ததுனால நானும் அதிகப்படியான எம்பியை கன்சியூம் பண்ணனேன் அப்படின்னா அது உங்களுக்கு வீக்னஸா போயிடும். தென் நான் எம்பியை லோவா கன்சியூம் பண்ணனாலும் இந்த ஏரோவோட சைஸ் குறைஞ்சி எனிமிக்கு ட்ரூ டேமேஜ் ஹிட் ஆகாது அப்படிங்கிறான். ஹீரோவும் இந்த ஏரோவுக்கான சைஸ் இப்போ என்னோட கரண்ட் எம்பி மூலியமா சால்வ் ஆயிருச்சு, பட் இந்த 3 நிமிஷம் சார்ஜிங் டைம் அப்படிங்கிறது தான் கொஞ்சம் கடுப்பேற்றுற மாதிரி இருக்கு. ஸோ நான் இதுக்கு சீக்கிரம் ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிச்சாகணுமே அப்படின்ட்டு சரி நான் இதெல்லாம் மறந்துட்டு இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு தூக்கத்தை போடணும், எப்போவாவது தான் என்னால் தூங்கவே முடியுது அப்படின்ட்டு ஆர்ச்சர் நான் தூங்கும் போது என்ன ப்ரொடெக்ட் பண்ணுடா அப்படிங்கிறான். ஆர்ச்சரும் உங்க கமாண்ட் படியே ஆகட்டும் மாஸ்டர் அப்படிங்கிறான். ஹீரோவும் நான் இப்போ படுத்துட்டு இருக்கிறது சாதாரண மேட்ரஸ் தான், அதுவே எனக்கு ரொம்ப சாஃப்டா ஃபீல் ஆகுது, இந்த அளவுக்கு சாஃப்ட்னஸை என்னோட ப்ரீவியஸ் லைஃப்ல நான் எக்ஸ்பீரியன்ஸே பண்ணதில்லை அப்படின்ட்டு அப்படியே தூங்க ஆரம்பிக்கிறான். அப்ப டே ரூக்கி எந்திரிடா அப்படின்னு யாரோ கூப்பிடுறாங்க. என்னன்னு பார்த்தா ப்ரீவியஸ் லைஃப்ல நம்ம ஹீரோ
ஹீரோ கூட நின்று சண்டை போட்ட அந்த ஆர்ச்சரும் டே தம்பி இவ்வளோ நேரம்லாம் தூங்கக்கூடாது. ஹீரோவும் பயத்தில் எந்திரிச்சு உட்காந்துட்டு சார் எதுக்கு என்ன எழுப்புனீங்கன்னு கேட்குறான். ஆர்ச்சரும் டே நான் சொன்னது காது கேட்டுச்சா இல்லையா, இப்போ நாங்கள் தூங்க போகிறோம், நீ எனிமீஸ் யாராவது இருக்காங்களான்னு பார்த்துக்கோ அப்படிங்கிறான். ஹீரோவும் ஓகே சார் அப்படின்ட்டு நான் இப்போ இவன் ஒருத்தனோட லைஃபுக்கு மட்டும் ரெஸ்பான்சிபிள் எடுத்ததில்லை, எங்கள் மொத்த ஸ்குவாடுக்கும் நான் தான் இப்போ ரெஸ்பான்சிபிள் அப்படின்ட்டு ஓகே சார் நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க நான் வாட்ச் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறான். அப்போ அங்கே இருக்க இன்னொரு சொல்லிச்சிரும் என்னது எங்கள் மொத்த ஸ்குவாடோட லைஃபும் இந்த ரூக்கி கையிலேன்னு பார்க்குறான். அப்போ அந்த ஆர்ச்சரும் டே நம்ம டெரிட்டரிக்குள்ளே எனிமி வந்தான் அப்படின்னா உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணணும், அப்படி இல்லைனா நம்ம மொத்த டீமோட கதையும் முடிஞ்சிடும் அப்படின்னு ஹீரோவுக்கு வார்னிங் கொடுக்குறான். அப்போ அந்த சோல்ஜரும் அஃப்கோர்ஸ் நாங்கள் முழிச்சிட்டு இருந்து தான் ஆகணும், அண்ட் இந்த ரூக்கியும் கடைசி 2 நாளாக தூங்கவே இல்லை அப்படின்ட்டு டே தம்பி நீ தூங்கு மற்றதை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறான். ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே சார் மறுபடியும் இந்த தரையிலேயே தான் படுத்து தூங்கணுமான்னு கேட்குறான். அந்த ஆர்ச்சரும் டே நீ அதுக்கு ப்ரௌடாக ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிறான். அப்போ ஹீரோவை தூங்க சொன்ன சோல்ஜரும் நீ ஒன்றும் கவலைப்படாதடா, ஒன்ஸ் இந்த வார் எண்டானோட்டி நீ சாஃப்டான பெட்டில் படுத்து தூங்குவ, அதுக்கு ரொம்ப நாள் இல்லடா அப்படிங்கிறான். அப்போ ஒரு மிசைல் வந்து அங்கே பேசிட்டு இருந்த சோல்ஜர் கதையை முடிச்சிருச்சு. அப்போ ஹீரோவும் ஷாக்ல எந்திரிச்சு உட்காடுறான். ஆர்ச்சரும் மாஸ்டர் நீங்கள் முழிச்சிட்டிங்களான்னு கேட்குறான். ஹீரோவும் இதெல்லாம் கனவு தானா, அண்டு ஆல்ரெடி டேவும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு போல, நான் சீக்கிரம் ரெடி ஆகணும் அப்படின்னு கிளம்பிக்கிட்டே இப்போ என்னோட எம்பியும் ஃபுல் ஆயிருச்சு, தென் ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஸ்டேட்லையும் பீக்கான கண்டிஷனில் இருக்கேன், ஸோ இதுதான்டா பர்ஃபெக்டான டைம் டெவலப் ஆகிறதுக்கு அப்படின்ட்டு அந்த ஸ்டோனை யூஸ் பண்ணி அபெக்ஸ் டஞ்சன் ஹாலுக்கு போகிறான். அப்போ ஹீரோ டெலிபோர்ட் ஆகிறதுக்கு அந்த அபெக்ஸ் டஞ்சன் ஹால்லையும் ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகல. இதை பார்த்து அங்கே இருந்தவங்களும் எனது கோல்டன் லைட்டா அப்படின்னா இந்த 5 மேஜர் கில்லில் இருந்து ஏதோ ஒரு ஹை ரேங்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் வர போகிறாங்க போல, அண்ட் அது மட்டும் இல்லாமல் நேற்றும் ஏதோ ஒரு நெக்ரோமான்சர் 2 டஞ்சன் ரெக்கார்ட்ஸை ஒரே நாளில் முடிச்சிட்டானா, என்ன அவன் கூட இந்த கோல்டன் டெலிபோர்டேஷன் கிறிஸ்டலை வச்சுட்டு இருந்தானா அப்படிங்கிறான். ஹீரோவும் இங்க இருக்க மொத்த கூட்டமும் என்னதான் பாக்குது, பட் நான் அதுக்கு முன்னாடி லைலாவை கண்டுபிடிச்சாகணுமே அப்படின்ட்டு போறான். அப்ப லைலாவும் ப்ளூட்டோ நான் இங்க இருக்கேன் அப்படின்ட்டு கத்திக்கிட்டு சரிவா நம்ம ஃபர்ஸ்ட் போய் அந்த எக்ஸ்சேஞ்ச் சென்டர்ல இருந்து உனக்கான கோல்டை வாங்கிட்டு வந்துருவோம் அப்படின்ட்டு போறா. ஹீரோவும் ஓகே அதையே ஃபர்ஸ்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறான். லைலாவும் அதெல்லாம் சரி நீ எதுக்கு ஸ்பெசிஃபிக்கா இன்னைக்கும் என்னை மீட் பண்ணணும் அப்படின்னு கூப்பிட்டுருக்க, நான் தான் நேத்தே நீ அந்த மணி எங்க போய் பிக் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டேன்ல அப்படிங்கிறா. ஹீரோவும் எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு, இங்க இருக்க டஞ்சன்ல அந்த அபீஸ் ஸ்பைடர் நெஸ்ட்ல இருந்த மான்ஸ்டரோட இன்னும் அதிக மான்ஸ்டர் எண்ணிக்கை எந்த டஞ்சன்ல இருக்குன்னு கேக்குறான். லைலாவும் இதை கேட்டு ஷாக் ஆயிட்டு டே பைத்தியம் நீ அதிகமான மான்ஸ்டரை கொல்றது மூலியமா எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆகாது, ஹை லெவல்ல இருக்க மான்ஸ்டரை கொல்றது மூலியமா தான்டா எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆகணும் அப்படின்ட்டு எதுக்குடா இப்படி சைக்கோவோட நடந்துக்கிறேன்னு கேக்குறா. ஹீரோவும் சிங்கிள் வார்த்தை கூட பேசாம கொஸ்டினுக்கு ஆன்சர் வருமானு பார்த்துட்டு இருக்கிறான். லைலாவும் ஏன்டா நான் உன்னை மீட் பண்ணனே, நான் சொல்ற இன்ஃபர்மேஷன்லயே நீ செத்து போயிருவ போல அப்படின்னு தலையில கையை வச்சுட்டு சரி அந்த அபீஸ் ஸ்பைடர் நெஸ்ட்ல இருக்கிறத விட அதிகமான மான்ஸ்டர் இருக்கிற மாதிரி ஒரு டஞ்சன் இருக்கு, அதையெல்லாம் லார்ஜ் ஸ்கேல் டஞ்சன் கூப்பிடுவாங்க, அதுக்குள்ள தௌசண்ட்ஸ் இல்ல ஈவன் 10,000s கவுண்ட் ஆஃப் மான்ஸ்டர்ஸ் கூட இருக்கும், அண்ட் ஒரே சமயத்துல நீ அதை முடிக்கணும் அப்படின்னா பல மணி நேரம் எடுத்துக்கும், இதோட ரிவார்டு ஹையூஜா இருந்தாலும் டிஃபிகல்ட்டியும் ஜியோமெட்ரிக்கலி ஹையா இருக்கும், அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்த அபெக்ஸ் டஞ்சன் ஹால்ல இருக்க இந்த லார்ஜ் ஸ்கேல் டஞ்சனை நீ எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னா உனக்கு ஒரு பார்ட்டி வேணும், அதில் அட்லீஸ்ட் 3 பேர் இருக்கணும் அப்படிங்கிறா. ஹீரோவும் 3 பேரா அப்படின்னா நான் சீக்கிரம் ஒரு பார்ட்டியை உருவாக்கி ஆகணும் போல அப்படிங்கிறான். லைலாவும் டே அந்த லார்ஜ் ஸ்கேல் டஞ்சன் ஒன்றும் நார்மலான டஞ்சன் இல்லை, ஸோ அதனால நீ ஒரு நெக்ரோமன்சர்னு தெரிஞ்சாவே உன்னை எவனும் அவன் பார்ட்டியில சேர்த்திக்க மாட்டான், உன் பார்ட்டிலையும் எவனும் வந்து சேர மாட்டான், ஸோ பேசிக்கலி இது உனக்கு ஒரு டஃப்பான சுச்சுவேஷனா இருக்க போகுது அப்படிங்கிறா. ஹீரோவும் அப்படின்னா நான் இன்னும் ஒரு பர்சனை மட்டும் கண்டுபிடிச்சா போதுமே அப்படிங்கிறான். லைலாவும் ஷாக் ஆகிட்டே என்னது இன்னும் ஒரு பர்சனா, டே என்னெல்லாம் கவுண்டில் சேர்த்திக்காத, நீ போய் சாவுறது மட்டும் இல்லாம இன்ஃபர்மேஷன் கொடுத்த பாவத்துக்கு நானும் வந்து சாவணுமான்னு கத்துறா. ஹீரோவும் நீ ஒன்றும் கவலைப்படாதமா நான் உனக்கு இதுக்கான கமிஷனை கொடுத்துட்றேன் அப்படிங்கிறான். அவளும் டே நான் ஈவன் இதுக்கு ஒத்துட்டாலும் கூட இன்னொரு முட்டாள் நம்மள மாதிரி 2 பாட்டு அந்த லார்ஜ் ஸ்கேல் டஞ்சனை கிளியர் பண்ண போகுது அப்படின்னு நம்ம கூடலாம் வந்து சேர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறா. அப்ப அந்த பச்சை சட்டையும் உங்களுக்கு லார்ஜ் ஸ்கேல் டஞ்சனை கிளியர் பண்றதுக்கு மெம்பர்ஸ் வேணும் அப்படின்னா நானும் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறான். லைலாவும் ரைட்டு நாம 2 பேர் தான் முட்டாள்னு பார்த்தா இன்னொரு முட்டாள் வந்து சேர்ந்துட்டான், ஆக மொத்தம் இந்த பார்ட்டியே முட்டாள் பார்ட்டியான்னு ஷாக் ஆகுறா. அப்புறம் கைஸ் நான் நேற்று வீடியோ போடல, அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு 20-30 நிமிஷம் வீடியோ டியூரேஷன் வரா மாதிரியும் போடுறேன்னு சொல்லியிருந்தேன், பட் என்னால் நேற்று போட முடியல, அண்ட் தென் இன்னைக்குமே இந்த வீடியோட டியூரேஷன் ஒரு 20 நிமிஷம் கிட்ட தான் இருக்கும். நான் ஒன்றும் வேணும்னெல்லாம் ½ எடிஷன் போடாமல் இல்லை கைஸ், என்னால் முடியல, ஸோ என் நிலமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. சரி ஓகே இதோட இந்த எபிசோட் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.